அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் தூக்கத்தில் எப்போதாவது உயரத்தில் இருந்து விழுவது போலவோ, ஒரு கருப்பு நாய் உங்களை உற்று நோக்குவது போலவோ, அல்லது பாம்புகளை கனவில் கண்டு அதிர்ச்சியுடன் விழித்திருக்கிறீர்களா? இவை வெறும் கனவுகள் மட்டுமல்ல, சில சமயங்களில் உங்கள் வாழ்க்கையில் தீய சக்திகளின் இருப்பை குறிக்கும் அறிகுறிகளாக இருக்கலாம். பயப்பட வேண்டாம். இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த குர்ஆனில் உள்ள சக்தி வாய்ந்த வழிமுறைகளை பற்றியது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நண்பர்களே, சில அறிகுறிகளை நாம் நம் வாழ்க்கையில் கவனிக்க வேண்டும். தூக்கத்திலிருந்து அதிர்ச்சியுடன் விழிக்கிறீர்களா? உயரத்திலிருந்து விழுவது போலவோ, ஒரு கருப்பு நாய் உங்களை உற்று நோக்குவது போலவோ, அல்லது பாம்புகளை கனவில் பார்க்கிறீர்களா? இவை சில சமயங்களில் தீய சக்திகளின் அறிகுறிகளாக இருக்கலாம். மற்றொரு விஷயம், குர்ஆனை திறக்க மனதுக்கு தயக்கம் ஏற்படுகிறதா? குர்ஆனை கேட்கும்போது அசௌகரியம் ஏற்படுகிறதா? இதுவும் ஒரு அறிகுறியாகும். ஆனால் நண்பர்களே, பயப்பட வேண்டாம். அல்லாஹ் நமக்கு குர்ஆன் மூலம் ஷிஃபா, நோய் தீர்க்கும் மருந்து அளித்துள்ளான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தது நாமே ருக்யா செய்ய வேண்டும் என்பதாகும். ருக்யா என்றால் என்ன? குர்ஆனில் உள்ள சில வசனங்களை ஓதி உங்கள் உடலில் ஊதுவது. இதுவே மிகவும் சக்தி வாய்ந்த முறையாகும். நீங்கள் எதை ஓதலாம்? ஆயத்துல் குர்சி, சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ் இவற்றை 3 முறை ஓதவும். சூரத்துல் பகராவின் கடைசி பகுதியையும் ஓதலாம். இவற்றை ஓதிய பிறகு உங்கள் கைகளில் ஊதி உடலில் தடவவும். இது உங்கள் இதயத்துக்கும் மனதுக்கும் அமைதியை அளிக்கும். ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். சிலர் மந்திரவாதிகள் அல்லது மற்றவர்களிடம் செல்வார்கள். இதை தவிர்க்கவும். ஏனெனில் இது தீய சக்திகளை மேலும் வலுப்படுத்தும். அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து இருங்கள். குர்ஆனே உங்கள் மிகப்பெரிய கவசம். இன்று முதல் இந்த வசனங்களை ஓதத் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் வருவதை நீங்கள் காண்பீர்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இது பயனளிக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும்.